இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீனும் பார்வதியும் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிடும்போது கானா வினோத்தை கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கானா வினோத்னால ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ சபரி வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு போயிட்டு வரும்போது பார்வதியை கூப்பிட சொல்லியிருக்காங்க. அவர் வந்து பாருன்னு கூப்பிட்ருக்காரு. அதுக்கு கானா வினோத் சொல்லியிருக்காங்க, அவங்களே கண்ணில் அடிபட்டு பார்க்க முடியாமல் உட்காந்துருக்காங்க, அவங்கள போய் பாருன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு வந்து இந்த ஜோக் அடித்ததை வந்து எல்லோரும் சிரிச்சிருக்காங்க. சிரித்தது வந்து பார்வதி வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து உனக்கு ஜோக் அடிக்கிற விஷயமா, இது எதுக்கு நீங்கள் ஜோக் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கானா வினோத்தை வந்து கன்ஃபரண்ட் பண்ணுறாங்க. கானா வினோத் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி எதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறீங்க, நான் கேஷுவலாக சொல்லிட்டேன் அப்படின்னு. இதுக்கிடையில் என்னென்னா கானா வினோத்துக்கும் கமருதீனுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்திருக்கும். அதில் கமருதீன் வந்து கானா வினோத்தை நீ மூடுறான்னு சொல்லியிருப்பாங்க இந்த பிரச்சனை நடந்ததுனால. ஸோ மூடுறான்னு சொன்னோடனே கானா வினோத் வந்து நாக்கை அப்படி மடிச்சுட்டு அடிக்க போகிற மாதிரி போயிருப்பார். ஸோ நீ எப்படி என்ன அடிக்க வரலாம் அப்படின்னு சொல்லி கமருதீன் கேட்குறாரு. நான் இதே நேரம் உனக்கு அடிப்பட்டு உன்னை பார்த்து யாராவது சிரிச்சிருந்தாங்கன்னா நான் பயங்கரமாக கோவப்பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறாரு. அதுக்கு கானா வினோத் சொல்கிறாரு, நானாக இருந்தாலும் ரொம்ப கோவப்பட்டிருப்பேன், உன்னை யாராவது சொன்னால் நானாக இருந்தாலும் கோவப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி கானா வினோத் சொல்கிறாரு. அப்போ பார்வதி என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ கமருதீனுக்கு மட்டும்தான் சப்போர்ட்டுக்கு போவீங்களா, அப்போ எனக்கு சப்போர்ட்டுக்கு வர மாட்டிங்களா, நானும் அது ஒரு பொண்ணு தானே, எனக்கு வந்து அங்கே அடிபட்டிருக்குல்ல, அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஜோக் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கானா வினோத் சொல்கிறாங்க, இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக்காதீங்க, இதெல்லாம் இப்படி விடுங்கன்னு திருப்பி சொல்கிறாங்க. கமருதீனும் பார்வதியும் அதை விடுறது மாதிரி இல்லை, திருப்ப அதையே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் கமருதீனுக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. ஸோ இவ்வளோ நாள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு பிக் பாஸ் சீசன் 9ல். இங்கேயே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கம்மி, ஒன்று தான் இருந்துச்சு. அதுவும் இன்றைக்கி சண்டை வந்துருச்சு. ஏன்னா வந்து கானா வினோத் வந்து பார்வதி பார்த்து இப்படி ஒரு ஜோக் அடிச்சதில் கமருதீனுக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு. அவர் வந்து பார்வதிக்கு அடிப்பட்டதுலேருந்து ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்கார். ஸோ பார்வதிக்கு அகெயின்ஸ்டாக யார் எது பேசினாலும் அவரால் அதை தாங்கிக்க முடியல. ஏன்னா பார்வதி பயங்கர பெயினில் இருக்காங்கங்கிறதுனால அவர் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால கானா வினோத் கூட இப்படி சண்டை போட்டுட்டாரு. ஸோ நீங்கள் அந்த கானா வினோத் ஏதோ கெட்ட வார்த்தை பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு வியானாவும் சுபிக்ஷாவும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உண்மையிலே பேசினாரா லைவில், நீங்கள் யாராச்சும் அதை கேட்டிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.